ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சூப்பரான பட்டர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வீட் ஃப்ளோர், மார்ஜரின் அதாவது பட்டர், அது வெனிலா எசன்ஸ், எக் யோக், அப்புறம் எக் ஒயிட், அது ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சுகரை பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக் ஒயிட்டை ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி, அந்த சுகர் பவுடர் இருக்குது தானே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்குமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இன்னொரு பெரிய பவுலில் மார்ஜரின் அதாவது பட்டர் இருக்குது தானே, அதையும் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அது உள்ளேயுமே கொஞ்சமாக சுகர் பவுடர் இருக்குது தானே, அதையுமே கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் பீட் பண்ணிவிட்டு எக் யோக் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையுமே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி க்ரீமியாக வர வரைக்குமே நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறமா வீட் ஃப்ளோர் அதோட சேர்த்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக அதில் போட்டு ரெண்டையுமே சேர்த்து எடுத்து அதையும் அந்த மிக்சிங் உள்ள போட்டு பீட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோர் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு வெனிலா எசன்ஸ் 2 drop போல ஆட் பண்ணி, வீடியோவில் காட்டி நான் மறந்துட்டேன் guys. ஸோ போதும், ஏன்னா அது ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் எசன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால 2 drop மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்த அப்புறம் ஆல்ரெடி இருக்க தானே, அதையுமே இந்த மிக்சிங் உள்ள எப்படி போட்டுக்கோங்க. இது மாதிரியே மெதுவாக நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. இந்த பதம் வர வரைக்குமே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தென் இன்னொரு கேக் பேக் பண்ணுறதுக்கு பவுல் எடுத்து அது உள்ள பட்டர் பூசிட்டு, பட்டர் பேப்பர் இருக்கு தானே, அதையும் அது மேலே போட்டுக்கோங்க. போட்டு பண்ணி வச்ச மிக்சிங்கை அது உள்ள ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஓவனில் வச்சுட்டு 150 பாகை செல்சியஸில் வச்சுட்டு 45 மினிட்ஸுக்கு பேக் பண்ண விட்டுடுங்க. தென் 45 மினிட்ஸுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து ஒரு ஸ்டிக் ஒன்று இந்த மாதிரி குத்தி பாருங்க. குத்திட்டு இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே இப்போ ஒரு பிளேட்ல இது மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகவே கேக் வரும். இப்படி இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் காய்ஸ் பட்டர் கேக் பண்ணுறதுக்குரிய மெத்தட். இதை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். சூப்பர் டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்குமே. ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணும், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் வீடியோஸுக்கு லைக் பண்ணிடுங்க முடிஞ்சா. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் see you soon, stay tuned, bye guys.